பிள்ளைகள் மூலமா, மனைவி மூலமா, மாமியார் மூலமா, நாத்தனார் மூலமா, வேலை செய்கிற மேல் அதிகாரி மூலமா, சம்பந்தமே இல்லாத ஆள் மூலமா எல்லாம் நெருக்கம் வருது. அப்படி கலங்குறீங்களா? பயப்படாதங்க. பிசாசு நம்மை ஒடுக்குவதற்கு, முடக்குவதற்கு அதை செய்யறான். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? சாத்தானே, நீ எல்லா பக்கத்திலும் நெருக்கத்தை கொண்டு வந்தாலும் நான் முடங்கிலாம் போக மாட்டேன். நான் எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். தைரியமா சொல்லணும். நான் அப்படிதான் சொல்லுவேன். பிசாசே, நீ எல்லா பக்கத்திலும் எனக்கு விரோதமா நெருக்கத்தை, பாடுகளை கொண்டு வந்தாலும் முடங்கிருவேன்னு நினைக்கிறியா? ஊழியம் செய்யாம அப்படியே போய் படுத்துருவேன்னு நினைக்கிறியா? என்ன செய்யறதுன்னு சோர்ந்து போய் செயலத்தவனா போயிருவேன்னு நினைக்கிறியா? ஒடுங்கெல்லாம் போக மாட்டேன். நான் இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுவேன், இன்னும் அதிகமா ஊழியம் செய்வேன், இன்னும் நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். நீ என்னை ஒடுக்க முடியாது. அப்படி சொன்ன உடனே பிசாசனுடைய கை தளர்ந்துரும்.